மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் ஜோதி வடிவில் அன்னை சுடர்முகம் காட்டும் அருள் பீடம். கோவில்களில் நிறுவனம் செய்யப்படும் மூர்த்திகளை 5 பிரிவுகளாக பிரிப்பர். தெய்வீகம், ஆசுரம், மானுடம், ஆரிடம், சுயம்பு என்பவை அப்பிரிவுகள். இதில் சுயம்பு என்பது தெய்வம் தானாகவே தோன்றுவது. ஆம், யாராலும் நிறுவப்படாமல் தெய்வம் தனக்குத்தானே தன்னை நிறுவிக்கொள்வதே சுயம்பு. இது எப்படி முடியும்? ஆம், முடியும் என நம்புவோருக்கு எல்லாம் முடியும் செயலாக தெரியும். முடியாதவனுக்கு எதுவுமே முடியாது. தீயுள் நீரும் தெரியும், நீருள் தீயும் தெரியும் நம்புபவனுக்கு. தொடுகின்றான் என நினைப்பவனுக்குத்தான் தொடு உணர்ச்சி புரியும். தன்னை அறிந்த ஞானிக்கு இறைவன் ஜோதி வடிவில் காட்சி தருவான். அந்த அற்புத ஜோதியே மின்னலாய் ஒழுகி மண்ணுக்குள் சுயம்புவாக உருவாக்கப்படும் என்பது சமய பெரியவர்களின் கருத்து. இறைவனை ஜோதியாய் காண்பவர்கள் தன் புலன்களையும் ஆன்மாவையும் ஜோதியில் கரைத்துக் கொள்வார்கள். அப்படி ஆன்மாவை ஈர்த்துக் கொள்ளும் ஜோதியே சுயம்புவாக அமைவதால்தான் சுயம்புவுக்கு ஈர்ப்பு சக்தி உள்ளது. மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி சுயம்புவாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குடிகொண்டவள். யுகம் புகழும் அன்னை ஆதிபராசக்தி சுயம்புவாக முகம் காட்டி வருகின்றாள். புற்றில் பாம்பாகவும் வேம்பில் பாலாகவும் வெளிச்சமிட்ட சுயம்பாகவும் திகழும் தாயே, உன்னை சுற்றியே திகழ்கிறது இந்த பூமி. தாயே, உன் சுந்தர திருமுகம் சுயம்பாய் எழுந்தது. சுடர்விடும் ஒளிமுகம் சுயம்பாய் எழுந்தது. மந்திர சொல்முகம் சுயம்பாய் எழுந்தது. மனம் தரும் ஆன்மீகம் சுயம்பாய் எழுந்தது. சிந்தனை சீர்முகம் சுயம்பாய் எழுந்தது. செந்தேன் அருள்முகம் சுயம்பாய் எழுந்தது. அன்னை முகமே அற்புத சுயம்பு, ஆதிபரா சக்தியே அருள்மிகு சுயம்பு என உலகுக்கே திகழ்கின்றாள் உயர் லோகநாயகி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சுயம்பாக உதித்தெழுந்த அன்னை ஆதிபராசக்தியின் திருமுக வழிபாடு சுயம்புக்குத்தான் நடைபெறுகிறது. அன்னை ஆதிபராசக்தியின் அருள் முக கவசம் தாங்கி சுயம்பு உதித்தெழும் கதிராக காட்சி தரும் காட்சி எங்குமே காண முடியாத மாட்சி. சுயமே அன்னையாகவும் அன்னையே சுயம்பாகவும் திகழ்வதால் சுயம்புக்கே அபிஷேகம் முதலில் நடைபெற்று வருகிறது. ஆடிப்பூர விழாவில் அலை அலையாக வந்து குவியும் செவ்வாடைகள் தத்தம் கையால் பாலபிஷேகம் செய்வது இந்த சுயம்புக்குத்தான். இருமுடி விழாவிலே எல்லா நாட்களிலும் இருமுடி அபிஷேகம் இந்த சுயம்புக்குத்தான். அம்மா ஜோதியாக இருந்து சுயம்பாக அமர்ந்திருப்பவளே, சுயம்பிலும் நீ வெளிச்சமிடுகிறாய், ஜோதியிலும் நீ வெளிச்சமிடுகிறாய். ஆம், சுயம்பே ஜோதி, ஜோதியே சுயம்பு. தாயே, தைப்பூச ஜோதி விழா இவ்வாறு இவ்வாண்டும் உன் அருளோடு துவங்கியது. நீர் மாசுபடுகிறது, நிலம் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, ஊர் மாசுபடுகிறது, உலகு மாசுபடுகிறது, மனிதன் உள்ளமும் மாசுபடுகிறது. விழிக்கும் பார்வையால், மொழியும் வார்த்தையால், நினைக்கும் மனத்தால் நாம் மாசுபடுகின்றோம். கோபம், கண்மம், வன்மம், காமம், குரோதம் இவைகள் மனிதன் மாசுபடும் போது அணிகலன்கள் ஆகிவிடுகின்றன. இவைகளில் இருந்து விடுபட மனிதனுக்கு ஆன்மீகமே அரண். ஆன்மீகத்தில் பெரும் பயிற்சி மனிதனை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்துகிறது. இந்த அருமையான பயிற்சியை
நமக்கு அருள் பாலித்து தந்தவள் அருள் திரு அம்மா அவர்களே. தைப்பூச சக்தி மாலை இருமுடி எனும் இந்த பயிற்சி மானுடம் தழைப்பதற்கு அம்மா அருளிய கொடை என்றே கூறலாம். 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய சக்தி மாலை இருமுடி விழா 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. விழாவின் நிறைவாக ஜனவரி 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தைப்பூச பெருவிழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நீரும் நிலமும் உயிரும் தோன்றிய நாள் தைப்பூச நல்லாளில்தான் என்கின்றன புராணங்கள். பராசக்தி தாமிரபரணியில் நீராடி தவமிருந்த நாள் தைப்பூச நாள்தான். ஸ்ரீ ரங்கநாதன் தன் தங்கை சமயபுரத்தாளுக்கு சீர்வரிசை நல்கும் நாளும் தைப்பூச நன்னாளே. முருகப்பெருமானின் திருத்தலங்கள் அனைத்திலும் உருகிப்பாயும் பணியாக பக்தி ஈரம் சொட்டுவதும் இத்தைப்பூச நாளில்தான். பாம்பு கடித்து இறந்த சாம்பலான பூம்பாவை அஸ்தி கலசத்திலிருந்து உயிர் பெற்று பூவையாய் எழுந்தருளச் செய்தாரே ஞானசம்பந்தர், அதுவும் தைப்பூச நாள்தான். சிவபெருமானின் திருநடனம் சிதம்பரத்தில் நடந்ததும் தைப்பூச நாள்தான். இத்தகைய சிறப்புக்குரிய தைப்பூச திருவிழா மேல்மருவத்தூரில் சிறப்பாக நடைபெறுகிறது. தைப்பூச ஜோதியை அருள் திரு அம்மா தன் அருட்கரங்களால் ஏற்றி அகிலம் ஒளிரச் செய்யும் அற்புத நிகழ்ச்சி இங்கு நடைபெறுவதும்